உலக நாடுகள் எல்லாமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றன. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்காவினுடைய முக்கியமான நீதிமன்றம் ஒன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு குட்டு போட்டிருக்கின்றது. அவருடைய நடவடிக்கைகளை அதிரடியான நடவடிக்கைகளை நிறுத்தும் விதமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறது. எனவே அது குறித்து ஏனைய உலக நாடுகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. இது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அத்துடன் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து பிரபல கோடீஸ்வரர் எலோன் மஸ்க் அவர்கள் விலகி இருக்கின்றார். அவருடைய விலகல் குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். பிரித்தானியால இருந்து துருக்கிக்கு ஒரு பெண் உல்லாச பயணியா போனவா அங்க திடீரென்று உயிரிழக்கிறா. பிறகு அவாவினுடைய சடலம் யூகேக்கு கொண்டு வரப்படுது. கொண்டு அவாவினுடைய சடலத்தை பரிசோதித்து பார்த்த யூகே அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய காணொலியில் ஒரு சிறப்பு தொகுப்பு ஒன்று இருக்கிறது. அந்த சிறப்பு தொகுப்பு நீங்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இந்த உலகத்தினுடைய முக்கியமான ஒரு மாற்றத்தை குறிக்கின்ற ஒரு சிறப்பு தொகுப்பு. அதுக்கு நான் ஒரு சின்ன முன்னோட்டம் என்று சொல்றேன். நீங்கள் ஊகிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதாவது ரஷ்யா தன்னுடைய படையை எங்க குவிச்சு வச்சிருக்குது? ஆயுத வளங்களையும் இராணுவத்தையும் யுக்ரைனுக்கு மேலேயும் யுக்ரைனை சுற்றியும் குவிச்சு வச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கள். அதே நேரம் இன்னும் ஒரு இடத்துலையும் ரஷ்யா தன்னுடைய இராணுவத்தையும் ஆயுதங்களையும் பெற்றுமளவிலான வெடிபொருட்களையும் குவிச்சு வச்சிருக்குது இன்னும் ஒரு இடத்துல. அப்படின்னு சொன்னால் ரஷ்யா இன்னும் ஒரு நாட்டுக்கு மேலே படையெடுக்க போதான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கள். அதை என்னன்றதை ஊகிச்சு கொண்டே வாங்கோ. அது சம்பந்தமாகத்தான் இன்றைய சிறப்பு தொகுப்பு இருக்க போகின்றது. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மே மாதம் 29 2025 வியாழக்கிழமை. கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உலகத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த காணொளி இருக்கும். எனவே இது போன்ற காணொளிகளை ஒவ்வொரு நாளுமே பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு ஒரு 3.5 மாதம் ஆகுது. இந்த 3 மாசமா இந்த உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு உத்தரவுகள், எத்தனை வரிகள் தானே மாறி மாறி ஒவ்வொரு நாட்டுக்கும் வரி விதிக்கிறதும் ஒவ்வொரு நாட்டை மிரட்டுறதும் என்று சொல்லி ஒரு அளவே இல்லாமல் போய்கொண்டிருந்தது. ஒரு 2-3 நாளைக்கு முதல் நாங்கள் போட்ட காணொலியில் சொல்லியிருந்தாங்க, ட்ரம்பினுடைய அதிகார எல்லைக்கு ஒரு அளவே இல்லை, அவர் நிற்கிறதான் சட்டம், அவர் எடுக்கிறதான் முடிவு என்று சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தா அமெரிக்காவிலிருந்து இன்னும் ஒரு குரல் ஒன்று வந்திருக்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இல்லை ட்ரம்ப் பெரிய ஆள் இல்லை, ட்ரம்பை விட நாங்கள் தான் பெரியாக்கள், நாங்கள் சொல்கிறதான் சட்டம் என்று சொல்லி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் உண்டு. அமெரிக்காவினுடைய வர்த்தக நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பொன்றை வழங்கி இருக்கிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி பதவி இருக்குத்தானே, அதுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்குத்தானே, அந்த அதிகார வரம்பை மீறி செயல்படுகின்றார். எனவே அவரிடமிருந்து சில அதிகாரங்களை நாங்கள் பறிக்கிறோம் என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை ஜனாதிபதியிட்ட இருந்து பறித்து அரசியல் அமைப்பு சபையிட்ட கொடுத்துட்டு இப்போ நீதிமன்றம். எனவே இனி ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தால் அரசியல் அமைப்பு சபை தான் எடுக்கும், ஜனாதிபதியால் எடுக்க முடியாது சொல்லி ஒரு அதிரடியான தீர்ப்பை அமெரிக்க பொருளாதார நீதிமன்றம் வழங்கியதை அடுத்து உலக நாடுகள் எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் விதித்த அந்த வரியால் ஏராளமான நாடுகள், இலங்கை, இந்தியா, ஐரோப்பிய நாடுகள், கனடா என்று சொல்லி எல்லா நாடுகளுமே இதால் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கியது. இனிமேல் அரசியல் அமைப்பு சபை ஏனைய உலக நாடுகளோட இந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். இனி ட்ரம்ப் தான் நினைச்சதை செய்ய முடியாது சொல்லி இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதற்கு உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கிறார். தான் இதற்கு எதிராக மேன்முறையீடு செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார். தான் எந்த ஒரு அதிகார வரம்பையும் மீறல் என்று சொல்லியிருக்கார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நீதிமன்றத்துக்கும் ட்ரம்புக்கும் இடையில மாறி மாறி உரசல்கள் நடந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு முக்கியமான செய்திகள் எல்லாம் கிடைச்சு கொண்டே இருக்கும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இருந்தாலும் இந்த தீர்ப்பு உலக நாடுகளை ஒரு மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தியுள்ளது. ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் சிறப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வந்த உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்கள் இன்றுடன் பதவி விலகின்றார். அவருடைய பதவி விலகல் சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்கள் ஊடகங்களில் சொல்லப்படுது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள் அவருக்கு பிடிக்கல, எலோன் மஸ்க்கு பிடிக்கல. ட்ரம்ப் தான் தோன்றித்தனமாக செயல்படுறபடியால் எலோன் மஸ்க் விரக்தி அடைந்திருந்தார், அதனால தான் விலகிறார் என்று சொல்லி பல்வேறு கதைகள் சொல்லப்படுது எல்லா ஊடகங்களையும். ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மை என்னென்று சொன்னால், அவர் இந்த பதவிக்கு வரும்போதே அந்த சிறப்பு அதிகாரியத்தானே வந்தவர். அந்த கடந்த காலங்களில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல்களை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த டொச் என்று சொல்லப்படுற அமைப்பினுடைய
பொறுப்பாளராக வந்தவர். அப்படி வரும்போது தன்னால் 130 நாட்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். இதுக்காக 130 நாட்கள் மட்டும்தான் தன்னால் ஒதுக்க முடியும். ஏன்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய பணக்காரர், பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய அலுவல்கள் இருக்கும். எனவே நெடுக அரசியலுக்குள்ளே ஈடுபட முடியாது, ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருக்க முடியாது. எனவே சொன்ன மாதிரி 130 நாட்கள் வேலை செய்து கொடுத்துட்டார். இந்தியோட அந்த 130 நாள் முடியுது. எனவே இந்தியோட அவர் பதவி விலகிறார். அவருடைய பதவி விலகல் பெரிய ஒரு சம்பிரதாயபூர்வமாகவோ ஒரு ஆடம்பரமாகவோ எதுவுமே இருக்காது. சாதாரணமாக ஒரு கையெழுத்து போட்டுட்டு அவர் தண்டவாட்டில் போய் கொண்டிருப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் இருவருமே ஒருவருக்கொருவர் மாறி மாறி நன்றிகள் சொல்லியிருக்கிறார்கள். பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பேர் பெர்த் மார்டின். அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய கணவர், அவருடைய பேர் லூக் மார்டின், அவர்களுடைய பிள்ளைகளோடையும் சேர்ந்து துருக்கிக்கு சுற்றுலா போயிருக்கிறார். எப்படி என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. அப்படி போகைக்குள்ளே அவாக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இவையில் போயிட்டு இஸ்தான்புல் நகரில் இறங்கின உடனேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறா. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. அடுத்த நாள் பார்த்தா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அவள் உயிரிழந்துட்டா. பிறகு கணவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மனைவியினுடைய உடலையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு திருப்பி பிரித்தானியாவுக்கு வாரார். பிரித்தானியாவுக்கு அவாவினுடைய உடல் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. போஸ்ட்மார்ட்டம் செய்யத்தானே வேணும். அப்படி செய்யக்குள்ள பிரித்தானிய அதிகாரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. என்னென்று பார்த்தா, அவாவினுடைய உடல்ல இருந்த இதயத்தை காணையில அந்த இடத்துல அது வெட்டி எடுக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிக்கணும் பிரித்தானிய அதிகாரிகள். உடனடியாக துருக்கிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட போது அவையே சொல்லிக்கணும், இல்லை இவாக்கு இங்கே எந்த விதமான அறுவை சிகிச்சையும் நடக்கல, அப்படி எதுவுமே நடக்கல என்று சொல்லி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இப்போ இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. என்னென்று சொன்னால், இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயக்குள்ள ஈவன் பாஸ்போர்ட் இல்லாமல் கூட போகலாம்னு வைங்களேன். இருதயம் இல்லாமல் இப்படி போக முடியும்? போகலாமா? போக இயலாது. அப்போ அங்கே தான் ஏதோ நடந்திருக்குது. ஆனால் துருக்கிய அதிகாரிகள் அதை மறுத்து கொண்டிருக்கணும். இப்போ என்ன நடக்குது என்று சொல்லி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான சிறப்பு தொகுப்பு. நாங்கள் அனைவரும் மிகவும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான தொகுப்பு. சரி, ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். உலக நாடுகள் இருக்குத்தானே, முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, பிரித்தானியா, சீனா, இந்தியா, ஐரோப்பிய நாடுகள். இந்த நாடுகள் அனைத்தினுடைய கவனமும் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், காசாவில் இருக்குதா, யுக்ரைனில் இருக்குதான்னு பார்த்தா இந்த 2 இடத்துலையும் இல்லை. இந்த எல்லா நாடுகளுடைய கவனம் வேறொரு இடத்துல இருக்குது. அந்த வேறொரு இடம் எதுன்றதை நாங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யா இருக்குதானே. ரஷ்யா ஒரு பக்கம் யுக்ரைனை ஆக்கிரமித்து அங்கே ஒரு பக்கம் சண்டை போய் கொண்டிருக்குது. ஏராளமான ரஷ்ய வீரர்கள் களத்தில் நிற்கணும், ஆயுதங்கள், விமானங்கள் எல்லாம் களத்தில் நிற்குது. அதே நேரம் ரஷ்யா என்ன செய்திருக்குது, தன்னுடைய இன்னும் ஒரு படைப்பிரிவை, இன்னும் ஏராளமான இராணுவத்தை, வெடிபொருட்களை, விமானங்கள், அணுகுண்டுகள் தாங்கிய கப்பல்களை என்று சொல்லி இன்னும் ஒரு இடத்துல கொண்டே குவிச்சு வச்சிருக்குது ரஷ்யா. அது எந்த இடம் என்று சொன்னால், இந்த பூமியினுடைய மேல் பகுதி, ஆர்க்டிக் பகுதி. தமிழில் சாதாரணமாக ஆர்டிக் என்று சொல்லுவோம், நான் அப்படியே சொல்கிறேன். அந்த ஆர்டிக் பகுதியில் கொண்ட ரஷ்யா தன்னுடைய படையை குவிச்சு வச்சிருக்குது. இந்தியாவில் பார்த்தா சைனா தன்னுடைய போர்க்கப்பல்களையும் ஆராய்ச்சி கப்பல்களையும் கொண்ட அங்கே நிறுத்தி இருக்குது. அமெரிக்கா ஒரு பக்கம், பிரித்தானியா ஒரு பக்கம், ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்தி வாய்ந்த நாடுகள் எல்லாம் அங்கே தான் போய் நிற்கணும். எல்லாரும் அங்கே சுற்றி வளைச்சி போய் நிற்கணும் என்று சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சைனாவும் ரஷ்யாவும் என்ன செய்யணும், கூட்டாக சேர்ந்து இராணுவ ஒத்திகையில் ஈடுபடினம். துப்பாக்கிகள் வெடிக்கிறதும் குண்டுகள் வீசுறதும் என்று சொல்லி இராணுவ ஒத்திகை போய் கொண்டிருக்குது. மற்ற பக்கம் நேட்டோ படைகள் தாங்களும் அங்கே இருக்கிறோம் என்ற காட்டத்துக்காக அவர்களும் துப்பாக்கி சூடுகள், இராணுவ பயிற்சிகள் என்று சொல்லி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ எதுக்கு திடீரென்று உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் எல்லாம் அங்கே படையெடுத்து, இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த படத்தில் இருக்கிற அந்த டொப்புக்கு போய் நிற்கணும், அதை சுற்றி வளைச்சிருக்கணும் என்று பார்த்தா அங்கே தான் இருக்குது சங்கதி. என்னென்று சொன்னால், இந்த பகுதி எப்போவுமே கட்டும் குளிராக இருக்கும். அப்படியே உறை பனிகளால் உறைஞ்சு கட்டும் குளிராக இருக்கும். -40 வரைக்கும் வெப்பநிலை போகும் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், கடல் இந்த பகுதியெல்லாம் அங்கே தண்ணியாக இருக்காது. எல்லாமே உறைஞ்சு அப்படியே பனிக்கட்டிகளாக, மிகவும் ராட்சச பனிக்கட்டிகளாக, ஐஸ் கட்டிகளாக இருக்கும். அப்போ அந்த கடலில் கப்பல் போக முடியுமா? முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா பனிக்கட்டிகளாக இருக்கும். இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், அந்த உறைஞ்சிருக்கிற அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்குது. உருக ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் இத்தனை % உருகுமன்ற கணக்கு இருக்குது தானே, அந்த கணக்கு எல்லாத்தையும் மீறி மிக வேகமாக உருகி கொண்டிருக்காம். அதாவது 1980ஆம் ஆண்டில் இருந்து 2020ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பகுதியினுடைய 55% பகுதி உருகிட்டு தான். அப்போ ஐஸ் கட்டிகள் உருகைக்குள்ள என்ன நடக்கும்
விட்டோம்னு சொன்னால் அது அப்படியே தண்ணியாக மாறி அப்படியே கடலாக மாறும். இப்போ கடலாக மாறினோன்னா அதுக்குள்ளே கப்பல் போகலாம், போக்குவரத்து செய்யலாம், வியாபாரங்கள் செய்யலாம் தானே. இப்போ அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் எல்லாம் அங்கே போய் இப்போ சுற்றி வளைச்சி நிற்கின்றன. இன்னும் கொஞ்சம் உருகினா பிறகு அங்கே இருந்து பெட்ரோல் எடுக்கலாம், இயற்கை எரிவாயு எடுக்கலாம், மிச்சம் இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் எடுக்கலாம். இதை யார் எடுக்கிறது, இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த பகுதி யாருடைய கட்டுப்பாடு என்றதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து, ஏன்னு சொன்னால் பெரும்பாலான பகுதி ரஷ்யாவுக்கு கிட்ட தானே இருக்குது. அதனால சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறதுக்கு கடுமையாக பாடுபடுகின்றன. அமெரிக்கா சும்மா இருக்குமா? இல்லை. அமெரிக்காவும் தன்னுடைய இராணுவத்தையும் படியையும் அங்கே அனுப்பி எந்தெந்த பகுதிகளை பிடிக்கலாம், பெரும்பாலான இடங்களை பிடிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம், அதே மாதிரி ஏனைய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்போ கடுமையாக முயற்சி செய்கின்றன. அந்த பகுதிக்காக, அந்த பகுதியை கைப்பற்றதுக்காக ஒரு யுத்தம் கூட வெடிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்குது நிலைமை. அதோட இன்னும் கொஞ்சம் ஐஸ் முழுமையாக உருகி சரியான ஒரு கடல் உருவானால் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான பயணம் இருக்குத்தானே. இவ்வளோ காலம் நாங்கள் சுற்றித்தானே வாரம். இனி அந்த சுற்றி வார தூரம் எல்லாம் குறைவடைந்து மிகவும் குறுகின நேரத்தில் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாக்கும், ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கப்பல் போக்குவரத்து ஆரம்பித்தா பிறகு துறைமுகங்கள், வியாபாரங்கள், மற்ற விஷயங்கள் என்று சொல்லி இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் சின்ன வயசில் கதைகளில் படிப்போம் தானே, அந்த 7 மலை 7 கடல் தாண்டி போனோம், நாங்கள் ஒரு அற்புதமான தீவு இருக்கும், புதையல் இருக்கும் என்று சொல்லி. அதே மாதிரி ஒரு புதையல் நிறைந்த இடம்தான் இந்த ஆர்டிக் பகுதி. இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், அதை கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறது யார்? இதை நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஏனைய செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.